பொறுப்பேற்று வருகின்ற அனைத்து பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, தொகுதி, மாவட்டம், மாநில அளவிலான வேலூர் மண்டல நிர்வாகிகளுக்கு அரசியல் பயிற்சி தற்போது ஏலகிரியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக இங்கு வருகின்றிருக்கிறேன். இதற்கான ஏற்பாட்டை எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான டாக்டர் சுதாகர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே குற்றாலத்தில் 3 பயிற்சிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஏற்காட்டில் ஒரு பயிற்சி நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று 5வதாக இந்த பயிற்சி வேலூர் மாவட்டம் ஏலகிரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த தஞ்சை மண்டல பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி தஞ்சையில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி என்பது எதற்காக என்றால், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உருவாகி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போலவோ, அமைச்சர்கள் போலவோ, பொதுமக்களிடத்தில், பத்திரிகைகளிடத்தில், பொது இடங்களில் நடந்து கொள்கின்ற ஒரு பண்பாடற்ற, நாகரிகமற்ற, ஒரு அறம் சார்ந்த அரசியல் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக எமது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சிகளை நடத்தி வருகிறோம். ஏற்கனவே கூட இதே ஓட்டலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பும் இது போன்ற பயிற்சிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த வகையில் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கின்ற ஒரு இளைஞர், ஒரு மாணவர், ஒரு பொதுஜனம் ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக சேர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான தமிழ் சமூகத்தை குறித்தான அடிப்படை புரிதல்கள், தெளிவுகள், பத்திரிகையாளர்கள் என்றால் யார், அவருக்கான அதிகாரங்கள் என்றால் என்ன, சட்டமன்றம் என்றால் என்ன, அதற்கான அதிகாரங்கள் என்றால் என்ன, நாடாளுமன்றம் என்றால் என்ன, அதற்கான அதிகாரங்கள் என்ன, ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் எப்படி அரசு அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர், உயரதிகாரிகள் நடத்துகிற கூட்டங்களிலே அதை போய் நாகரிகமற்ற முறையில் அமர்வது, அங்கே போய் இடங்கேட்டு சண்டையிடுகின்ற காட்சிகள் எல்லாம் தற்போது ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா. இதையெல்லாம் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு புரிதலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயிற்சி நாங்கள் நடத்துகிறோம். அதுபோன்று பள்ளி மாணவர்கள் இடத்திலே கட்சி கொடியை கொடுத்து அந்த கட்சியின் தலைவரை பெயர் உச்சரித்து வாழ்க கோஷம் என்று சொல்வது, அங்கே போய் வகுப்பறைகளில் அந்த சிசிடி கேமராவை பொருத்தி அங்கே தனக்கு பிடித்த நடிகர் படங்களை ஒளிபரப்பு செய்கின்ற ரசிகர் மன்றங்களாக இருப்பது, இங்கு தன்னுடைய தலைவர்கள் படம் 100 நாள் ஓட வேண்டும் என்பதற்காக மண்சோர் சாப்பிடுகின்ற இளைஞர்களாக, மாணவர்களாக, கஷ்டப்பட்டு தாய் தந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர் எடுத்துக் கொடுத்த உடையை அவித்துவிட்டு வேப்பிலைகளை கட்டிக்கொண்டு அங்க பிரதர்சனம் செய்கின்ற ஒரு பகுத்தறிவற்ற இளைஞர்களாக, மாணவர்களாக இளைய சமுதாயம் மாறக்கூடாது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. பல்வேறு இடங்களிலே இன்னும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பல்வேறு மருத்துவமனைகளில் குழந்தை பிள்ளைகளுக்கு பால் முறையாக வழங்கப்படுவதில்லை. ஆனால் இங்கே 1000 லிட்டரில் 2000 லிட்டரில் தனக்கு பிடித்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் பாலாபிஷேகம் செய்கின்ற அரசியல். பிடிச்ச கதாநாயகிகளுக்கு இங்கு மன்றம் வைத்து தலைவியை நீங்கள் வாங்கள், தமிழ்நாடு உங்களுக்கு காத்திருப்பு என்று அறைகோல் விடுப்பது, இதுபோல ஒரு பண்பாடமற்ற, நாகரிகமற்ற அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் அதிகரித்திருக்கிறது. திரைத்துறையிலிருந்து ஒரு நடிகர் முதலமைச்சராக வந்துவிட்டார் என்ற உடனே இன்னும் பல திரைப்பட நடிகர்களுக்கும் அந்த ஆசை வரத் தொடங்கியிருப்பதாக அறிகிறேன். அதனால் இன்றைக்கு தமிழ் சமூகம் பல்வேறு இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை பிரச்சனை என்ன, உயிர்நாடி பிரச்சனை என்ன, கல்வி உரிமை என்றால் என்ன, நீட்டு தேர்வு என்றால் என்ன, சமநீதி என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, இது போன்ற அடிப்படை புரிதல்கள், நம்முடைய ஆற்று நீர் உரிமை பிரச்சனை, முல்லை பெரியாறில் நமக்கும் கேரளாவுக்கும் என்ன பிரச்சனை, கர்நாடகாவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை, ஏன் நமக்கான உச்சநீதிமன்றங்கள் காவேரி ஆணையங்களால் வழங்கப்பட்ட ஆண்டுதோறும் மாதந்தோறும் அளவிடப்பட்ட நீர் ஏன் வழங்கப்படவில்லை, இது போன்ற தமிழ் சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை, கட்சித்தீவு என்பது யாருக்கு சொந்தமானது, யார் ஆட்சியில் யாரால் தாரை வார்க்கப்பட்டது, அதனுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை என்ன, எம் தொப்புள்குடி மக்களான ஈழ உறவுகள் மிகப்பெரிய பாலிய போருக்கு பலியாகி இருக்கிறார்களே, அவர்கள் வேண்டுவது என்ன, தனித்தமிழ் ஈழம் என்று கேட்கிறார்களே, அதற்கான பொது வாக்கெடுப்பு எடுப்பதற்கு இந்திய அரசு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கோருகிறார்களே, இந்த பொது வாக்கெடுப்பு என்றால் என்ன, இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் மூலமாக இனப்படுகொலைகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது குறித்தான புரிதல் என்ன, இதையெல்லாம் எம் கட்சியில் இருக்கிற
சாதாரண கிளையில் தொடங்கி நிறுவனர் தலைவர் வரையிலும் இதற்கான பயிற்சிகளை அவர்களை பக்குவப்படுத்துவதற்கான, பண்படுத்துவதற்கான புரிதலை உருவாக்குகின்ற அந்த வேலைகளைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடந்து முடிந்த 2020-26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணியின் சம்பந்தமாகத்தான் இந்த 2 நாள் பயணமாக நான் வேலூர் மாவட்டம் ஏலகிரிக்கு வருகை தந்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இதனுடைய ஒரு 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால இந்த ஆட்சியின் மீது இருந்த ஒரு கோபம் அல்லது ஒரு வெறுப்பு, ஒரு மாற்றம் வேண்டும் என்று எண்ணியதன் அடிப்படையில் திரைத்துறையிலும் தன் நடிப்பு திறமையின் மூலமாக தமிழ்நாட்டின் ஒரு உச்சபட்ச ஒரு கதாநாயகனாக இருந்த விஜய் எல்லா இல்லங்களுக்கும் சென்று அடைந்திருக்கிறார். எல்லா இளையோர் பார்க்கும்படியான அவருடைய ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அவருடைய நடிப்பு இது எல்லாம் சென்றடைந்திருக்கிறது. அவர் அரசியலுக்கு வந்தவுடனேயே இந்த 2 கட்சிகள் மீதும் இருந்த கோபத்தின் மீது, ஒன்றிய அரசுகள் தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் மீதும் இருந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு ஆல்டர்னேட்டாக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக ஜனநாயகத்தின் தீர்ப்பை நான் மதிக்கிறேன். ஆனால் ஆட்சி புதிதாக பொறுப்பேற்ற நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அதிமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு 20 நாட்களிலே 21 நாட்களிலே பதவி விலக சொல்லி அவர்களை தன் கட்சியில் சேர்த்து இன்றைக்கு நேற்று மாவட்ட அமைப்பு செயலர் போன்ற பதவிகளை தந்து மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க அவர் அனுமதிக்கிறார் என்கிற போது அவர் நேர்மையானவரா, தூய்மையானவரா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா, ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக வந்தவன் என்று சொன்னது உண்மை அல்ல என்று அவருடைய நடவடிக்கைகள் இங்கு தெளிவாக காட்டுகிறது. சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாயகர் ஆணையை பத்தி அவர் நாங்கள் முதல்வராக இருக்கிறவங்க நான் உயிரை பிடிச்சாவது நான் நாயகர் ஆணையை கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா எல்லாமே கேட்பாங்க. நாங்க நடிகர் விஜய் அவர்களை நாங்கள் உயிரை கொடுக்க சொல்லல. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காதவங்களை எதிர்த்து வாக்களித்த 3 கோடி மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். காவேரி என்பது நம்முடைய உயிர்நாடி பிரச்சனை. 20க்கு மேற்பட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம். 25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நாளைக்கு மேகதாட்டில் அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். ஆதலால் இந்த பேராபத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், உங்களை ஆதரித்திருக்கிற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்பட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் நிராகரிப்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? ஏன் நிராகரிக்கிறீங்க? அதற்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மறுக்கிறீங்க? இப்ப கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு, பாலியல் குற்றச்சாட்டு நடைபெறுகிறது. இதற்காக உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இந்த அரசு எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன, எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்பது ஒரு பத்திரிகையினுடைய 4வது தூணாக இருக்க பத்திரிகையாளர்களின் கடமை. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக தினந்தோறும் பனையூர் பங்களாவை படையெடுக்கிறீர்கள், கோட்டையை நோக்கி படையெடுக்கிறீர்கள். என்றைக்காவது உங்களை ஒரு பொருட்டாக மதித்து ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்ல ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய கடமையை பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஆற்றுகிறாரா? ஏன் பதில் சொல்ல தயங்குகிறார்? இப்ப நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு வழக்கறிஞர் அன்வர்தீன் என்ற வழக்கறிஞர் ஒரு 100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மர்மமான முறையில் சிறையில் இருந்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தார்? எப்படி சிசிடிவி புட்டேஜ் இங்க இருக்கு, இப்படி இருக்கு, இப்படிதான் அவர் இறந்தார். ஏன் பொதுவெளியில் பத்திரிகையாளரை சந்தித்து சொல்ல மறுக்கிறீங்க? அதோடு மட்டுமில்ல, அதுல ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தரை கைது செய்திருக்காங்க. அவர் இன்றைக்கு ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக உண்மை வெளி உலகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் இன்றைக்கு மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி பொதுமக்களிடத்திலிருந்து வருகிறது. சமூக வலைதளங்களில் பல 100 பேர் இதை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு அரசின் பதில் என்ன? சார், தமிழக முதல்வர் இது பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை, ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்துருக்கீங்களா சார்? அதுதான் நானும் சொல்றேன், ஏன் சந்திக்க மறுக்கிறார்? அப்ப நீங்க எப்படி சட்டமன்றம் எப்படி அதுக்கு ஒரு மாண்பு இருக்கிறோ அது மாதிரி இன்னைக்கு நமக்கு 3 தூண்னு சொல்றாங்க. இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ், பிரஸ், பியூரோக்ரசி. அப்ப இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் நடக்குது, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பியூரோக்ரசி என்பதுதான் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு நிகராக மாடங்கள் அமைத்து பத்திரிகையாளர்களை அங்கே சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அமர வைக்கிறோம். ஒரு பக்கம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், நான் சொன்ன பியூரோக்ரசி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் உட்கார்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாடத்துல உட்கார அனுமதிக்கப்பட்ட இந்திய பாராளுமன்ற முறைமை அனுமதிக்கப்பட்டவர்கள் யாரு? பத்திரிகையாளர்கள். அப்ப அந்த பத்திரிகையாளர்களுக்கு
ஒரு நாட்டுடைய முதலமைச்சரா, நீங்க தனிப்பட்ட விஜயா ஒரு நடிகரா டெய்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து அன்றாட நிகழ்வுகளுக்கு உங்ககிட்ட நாங்க பதிலை எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க நாட்டில் நடைபெறுகின்ற இது போன்ற காவல் நிலைய மரணங்கள், நீதிமன்ற காவல் மரணங்கள், 3 வயது குழந்தையை கற்பழிக்கிறான், 6 ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடக்குது. இது ஏன் நடக்குது, இதை எப்படி நாங்க கட்டுப்படுத்த போறோம், இதற்கான என்ன போலீஸ் போர்ஸ் நாங்க அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு என்பதை குறித்து 4வது தூணான பத்திரிகையாளர்கள் மத்தியில் விளக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை, கடமையை இந்திய அரசியலமைப்பின் பிரகாரம் உறுதியளித்துக் கொண்ட ஒருவர் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்ற அவர் தவறி இருக்கிறார் என்று நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்தியாளர்களை சொல்லியிருந்தார். இதை கண்டித்து ஏற்கனவே நான் கடுமையா 2 அறிக்கையை நான் தந்திருக்கிறேன். ஒரு காலத்திலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புகிறாள் என்ற ஒரு கோவப்பட்டு கூட உனக்கு கருத்தில் முரண்பாடு இருந்தா நீ பேசலாம், பேச்சு உரிமை தான் உண்டு, அடிக்கிற உரிமை அவருக்கு அல்ல. அப்படி அவர் தாக்குதலுக்கு முற்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் ஆதாரத்தோட பத்திரிகை நண்பர்கள் புகார் செய்கின்ற போது அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் என்று வசனம் பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் தங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ மீது இன்றைக்கு சட்டம் பாயவில்லை? ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏன் அந்த சட்டம் அனைவருக்கும் சமமான நடவடிக்கையை நோக்கி பாயவில்லை? இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தாவேக மாவட்ட செயலாளர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். பகிரங்கமாக அவருடைய கட்சியினுடைய உறுப்பினரை பல்வேறு தொலைக்காட்சி பத்திரிகைகள் பேசியிருக்கிறார். அது வைரலாக ஆகி கொண்டிருக்கிறது. அதை குறித்து ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? ஏன் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை? ஆக சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தவறு செய்தாலும் அது தவறு. அப்ப அவரை நீங்கள் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர் இன்றைக்கு பிணையில் வருகிறார் என்று சொன்னால் ஏன் அதே மாதிரி உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட செயலாளர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்வரவில்லை? அப்ப இது நீங்க எங்க நேர்மையான ஆட்சி? நீங்க சொன்ன நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி இன்னைக்கு அடித்தளமே இல்லையே. இன்னைக்கு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு பல லட்சங்கள் வாங்கப்பட்டதாக பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு பணிகளுக்கும் தொலைபேசி உரையாடல்கள் பல லீக்கேஜ் ஆகி வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. பணம் கேட்கறாங்க, பணம் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு. அப்ப இது ஊழலற்ற ஆட்சி, இது நடப்பதில்லை. இதை குறித்து ஏன் விஜய் அவர்கள் வாய் திறக்கணும்? ஏன் திறக்க மாட்டேன்றீங்க? அதாவது நீட்டு விலக்கு உங்களுடைய கொள்கைன்றீங்க. அப்ப அந்த நீட்டுக்காக போராடிய தமிழ்நாட்டு மாணவர்களை நீங்க அடிச்சு சித்திரவதை செய்து கைது செய்யறீங்க. இப்ப எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்துல நீட்டுக்கு எதிரான முதல் உயிர் பலியான தங்கை அனிதாவுடைய உடன் பிறந்த சகோதரன் மணிரத்னம் அவருடைய ஒழுங்கமைப்பில் 4 இளைஞர்கள் இன்றையோட 9 நாட்களாக உயிரை பணம் வைத்து தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர், நீங்க அனிதா வீட்டுக்கு போன முதலமைச்சர் இன்னைக்கு அனிதாவுடைய உடன் பிறந்த சகோதரர் உயிரை பணம் வச்சு அங்க போராட்ட காலத்தில் இருக்கிறார். ஏன் அவரை போய் சந்திச்சு கண்டிப்பா நான் நீட்டு விலக்கு பெற்று தருகிறேன், நான் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறேன், இல்ல நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து காங்கிரஸோடைய பிரதமரை நான் போட சொல்றேன், நீங்க உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்கின்ற இந்த போராட்டங்களை கைவிடுங்க அப்படின்னு இறங்கி வர்றதுக்கே உங்களுக்கு மனசு வரல? நீங்க மெட்ரோ ட்ரெயின்ல நான் பயணிக்கிறேன், நான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற தனியார் பெரு நிறுவனத்துக்கு உள்ள போய் நான் பார்வையிடுறேன், எல்லாமே ரீல் ஷார்ட்ஸ். அதுக்காக தான் அரசியலா? உண்மையிலேயே உயிரை வச்சு போராடுற அந்த மாணவர்களை போய் ஏன் நீங்க பார்க்கல? காவேரி உயிர்நாடி பிரச்சனை, அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? டெல்லியில போராடிய மாணவர்கள் மீது கிளஸ்டர் குண்டுகளை சுட்டிருக்கான் AK-47. இந்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற லெட்டர் பேர்டு கட்சி கூட கண்டிச்சுட்டாங்க, அறிக்கை விட்டாங்க. ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சரா ஏன் நீங்க அதை கண்டிக்கல? டெல்லியில போராடிய அந்த மாணவர்கள் மீது தாக்கப்பட்ட அந்த வன்முறையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கிறாரா, எதிர்க்கிறாரா? ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? ஆக தெரிந்தோ தெரியாமலோ இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எண்ணற்ற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகம் அவர்களெல்லாம் தேர்வு செய்ததற்கு பதிலாக ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக, ஆண்ட திராவிட கட்சிகள் மீது இருந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக, அரசியலை குறித்து எந்த புரிதலும் இல்லாத, அரசியலை குறித்து எந்த தெளிவும் இல்லாத ஒரு சினிமா முகத்தோடு வெறும் படம், விஜய் படம் வந்துச்சுன்னா அதுக்கு கட் அவுட் செய்வாங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க, அதுக்கு இனிப்பு கொடுப்பாங்க, அதுக்கு அங்க கற்பூரம் ஏந்தி ஆராய்ச்சி எடுப்பாங்க, அதுக்கு மொட்டை அடிச்சுப்பாங்க. அதை போன்ற வேலைகளை செய்தவர்களை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய அமைச்சர், நிதி அமைச்சராக, நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை பத்திரிகையாளர் மைக்கு நீட்டி தூக்கிட்டே ஓடுறாங்க. என்னங்க மேகதாடுல அணை கட்ட போறானே, நமக்கு இந்த குறுவை சம்பா சாகுபடிக்கு வர வேண்டிய நீர் வரலையே, 45 TMC வந்திருக்கணுமே இந்த ஜூன் வரையிலும், இது வரைக்கும் ஒரு சொட்டு ஓட்டி கூட வரலையே, உங்க பதில் என்ன அப்படின்னா அவர் எப்படி நடந்துகிட்டாரு? பத்திரிகையாளர் ஒரு வார்த்தை சொன்னாரா? இப்படி எங்க தலைவனை இட்டு வந்து
இட்டுட்டு போறதுதான் எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு. சட்டமன்றம் நடக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமான பதில்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள். நான்லாம் 3 முறை அம்மையார் ஜெயலலிதாவோட, கலைஞரோட, மாண்புமிகு ஸ்டாலினோட சட்டமன்றத்தில் பணி செஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் இன்னொரு நேரடி ஒளிபரப்பு இல்லை. ஆனா கட்டியும் வெட்டியும் வெளியிட்ட என்னுடைய உரையெல்லாம் கேளுங்க. எவ்வளவு ஆரோக்கியமான இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், நான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குன்னா அது என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை. இன்னைக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்னுடைய ஆலோசனை. நான் மாறுதட்டி என்னால சொல்ல முடியும். தாய்மார்களின் தாலி இருக்கிற லாட்டரியை ஒழுங்கல் அம்மான் கண்ணீரோடு நான் பேசி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தது. அப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். நான் இந்த அரசுக்கு இந்த ஆலோசனைகளை சொன்னேன், ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள், ஒரு பாராட்டக்கூடிய ஆலோசனைகள், எல்லா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆலோசனைகள். பத்திரிகை நண்பர்களுக்கான ஹவுசிங் திட்டம் நான் சொன்னது 2001 தொடர்ந்து வலியுறுத்தினேன். காவல்துறைக்கு அவர்களுக்கான ஒவ்வொரு பயணப்படிகளிலிருந்து, சீருடை பணியிலிருந்து, இந்த அயன் பண்ற செலவுக்கு முதற்கொண்ட 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யுங்கள். அதே நேரத்தில் அதற்கு பிறகு கையுங்களுமாக அவர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய ஆலோசனைகள் சட்டமன்ற பதிவுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகள் அங்க சொல்லப்படுகிறதா? சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு? நான் வரும்போதே எல்லாரும் கத்துக்கிட்டு வரணும்னு சொல்லல. ஆனா வந்த பிறகாவது இந்த சட்டமன்றத்துக்குரிய மாண்போடு, அந்த மரபுகளோடு நடந்து கொள்கிறீங்களா? அது என்ன திரையரங்கு ஷூட்டிங்கா நடக்குது? கதம் சொல்றீங்க? சொல்லுங்க. பார்த்தா 2 அமைச்சர்களுடைய உரையில நேற்றுக்கு பார்த்தா ஆளுக்கு 20 நிமிஷம் பேசிருக்காங்கன்னா 15 நிமிஷம் உங்க முதலமைச்சரை கட்டி புகழ்பாடுவதற்கா சட்டமன்றம்? இதற்கா மக்கள் வரி பணத்தில் கோடிக்கணக்கில் செலவு செய்து சட்டமன்றம் இயங்குகிறது? ஆக இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரசியல் படுத்தணும். இப்ப நாங்க பாருங்க, ஒரு அரசியல் கட்சிங்க, நாங்க பெரிய இன்னும் அங்கீகாரம் கூட பெறாத ஒரு அரசியல் கட்சி. 15 வருஷமா எங்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நாங்கள் அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்துறோம். பெரிய பெரிய பேராசிரியர்களை, மிகப்பெரிய சட்டத்தரணிகளை, வழக்கறிஞர், மூத்த சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்களை, சமூக ஆர்வலர்களை, தகவல் உரிமை சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு வந்து சாதாரண உறுப்பினர்களுக்கு நாங்கள் அரசியல் பயிற்சி நடத்துறோம். ஆனா நீங்க ஆளுங்கட்சி, உங்க மாவட்ட செயலர் எப்படி பொது வெளியில நடந்துக்கணும், தாசில்தாரை எழுந்திருக்க சொல்றது, டிஆர்ஓ எழுந்திருக்க சொல்லிட்டு போய் நான் மேடையில் உட்காருவேன் மாவட்ட செயலர் நான், என்னாலதான் அவன் மந்திரிய, அவன் சும்மா சாதாரண பையன், அவன் எம்எல்ஏ சீட்டு கேட்டு அவன் மந்திரி ஆயிட்டான், அதனால அவன் கூட நான் உட்காரக்கூடாதான்னு போய் பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்கறது, இதெல்லாம் என்ன மாண்பு, என்ன அரசியல் இதெல்லாம்? சொல்லுங்க. ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியல் அதிகாரத்திற்கு வராமல் இருக்கலாம். தமிழ்நாட்டின் இங்க இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலை என்று சொல்வார்களே, அது போல தமிழ்நாட்டினுடைய இங்கே பூலோக ரீதியா, புவியியல் ரீதியா, கடலியல் ரீதியா, மலைகள் ரீதியா என் மக்களுக்கு என்ன பாதிப்புகள் என்பதை குறித்து இங்க பாருங்க. ஒரு ஸ்டாண்ட் நான் கேட்டிருக்கேன் வச்சுக்கிட்டேன். 3 மாதத்திற்கு கனிம வளங்களை இதர மாநிலங்களுக்கு கடத்த மாட்டோம்னு சொல்றீங்க. இப்ப இரவுகள்ல தொடர்ந்து டாரஸ் லாரிகள் கேரளாவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஆதாரப்பூர்வமா அங்க இருக்கிற ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து இதை வெளியிட்ட முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? 717 கடைகளை மூடி இருக்குன்னு சொல்றீங்க, டாஸ்மாக் கடைகளை. எந்தெந்த கடைகளை மூடுனீங்க? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா 717 கடையை திறந்துக்கிறீங்களா இல்லையான்னு கேள்வி. அதுக்கு பதில் நான் அறிக்கை கொடுத்திருக்கேன். நான் உங்களை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கேள்வி முன் வச்சிருக்கேன். அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ உடனே ஒரு பதில் கிடைக்கணும் இல்லையா? கடந்த காலத்துல கலைஞர்கிட்ட நான் கேட்டா உடனே பதில் கிடைக்கும். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்டா உடனே பதில் கிடைக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா உடனே பதில் கிடைக்கும். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கிடைக்குதா? அப்படியே வந்து செவனேன்னு அப்படி நல்ல புள்ள மாரி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்கள் அமைதியை நான் வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் சட்டமன்றத்தில் வாய் திறக்கணுமா இல்லையா? சட்டமன்றத்தில் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? 8 கோடி மக்களுக்கும் தலையெழுத்து தீர்மானிக்கிற இடம் இல்லையா அந்த சட்டமன்றம்? நாங்க என்ன உங்களுடைய ஜனநாயக படாத ரீஸுக்கு பிரஸ் மீட் வைங்க நாங்க சொல்றோம். அதனால்தான் இன்றைக்கு காவேரி இந்த மேகதாட்டில் அணை கட்டுகின்றதை எங்கள் உயிரை கொடுத்தேனும் அதை தடுத்து நிறுத்துவோம். அதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை தயார்படுத்துகிற அந்த மகத்தான பணியை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்திருக்கிறது. விவசாயிகள் பட்ஜெட் அறிவிச்சாங்க, விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்ட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராடுற விவசாயிகளை கோட்டையிலே வச்சு ஊட்டி நெரிச்சியில கைது பண்ணிருக்கீங்க. எங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் கூட்டமைப்பை சேர்ந்த இளைஞரன் என்பவர்கள் கழுத்தை பிடிச்சி, சட்டையை பிடிச்சி, வேட்டியை உருவி கைது செய்றீங்க. கோட்டையில வந்து ஒரு ஜனநாயக ரீதியா முதலமைச்சரை சந்தித்து முறையிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லையா?
ஏன் முதலமைச்சர் எங்கெங்கேயோ பயணிச்சு போய் நீங்க ரீல் ஷாட் போடுறீங்க, கோட்டையில இருந்து இறங்கி போய் அந்த விவசாயிகள் வாங்க, என்ன பிரச்சனை, எதுக்கு உங்களை இப்படி ஊட்டியை பிடிச்சி கையும் காலையும் பிடிச்சி காவல்துறை கைது செய்யறாங்க, உங்க மனுவை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதுல என்ன பிரச்சனை? அது அவரு வாங்க மாட்டாராம். ஆதவ் அர்ஜுனாவும் உசியானதும் விவசாயிகளை சந்திப்பாங்களாம். அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு இருக்காங்களாம். இது என்னங்க கேலி கூத்து? இந்த நாட்டில் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் சோறு போடுகின்ற அந்த விவசாயிகளை சந்திக்க பரந்தூருக்கு போனீங்கல்ல, தரையில இறங்கல, நீங்க வேன்ல உட்காந்து தான் பேசுனீங்க. சரி, இன்னைக்கு விமான நிலையத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அங்க ஷிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரீங்களே, அப்ப நஞ்சு கழிவுகளை வெளியேற்றுகிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வருமா? இல்ல அங்க சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை தரக்கூடிய தொழிற்சாலைகள் வருமா? மாண்புமிகு விஜயிடம் பதில் இருக்கிறதா? இல்ல பள்ளி மாணவர்கிட்ட போய் தங்களுடைய ஆங்கில புலமையை காட்டுகின்ற தொழில்துறை அமைச்சர் இதற்கு பதிலளிப்பாரா? நீங்க என்ன சொன்னீங்க? எங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு பாதுகாப்பாளனாக இருக்கும், விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் எங்கள் முதல் தலையாய கடமை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. செஞ்சிருக்கீங்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? சிறு குறு விவசாயிகளுடைய கடன் ரத்து காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? சிறு குறு தொழில் முதலீடு செய்கின்றவர்களுக்கு ஆன சலுகைகளை அறிவிப்போம்னு சொன்னீங்க. சிறு குறு தொழிலதிபர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களா? 200 யூனிட் மின்சாரம், நீங்க அதை குறித்து ஒரு வெள்ள அறிக்கை உண்டா? அந்த 200 யூனிட்ல மின்சாரம் இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பல மடங்கு மின் கட்டண உயர்வு, எங்களால் தாங்க முடியலன்னு சொல்றாங்க. அப்ப இது குறித்து முதலமைச்சர் வெள்ள அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? வாய் திறக்கணுமா இல்லையா? 200 யூனிட், இந்த யூனிட்ல இருந்து இந்த யூனிட் வரைக்கும் 200, அதுக்கு கட்டணம் இல்ல, மீதத்துக்கு தான் நாங்க கட்டணம்னா அப்ப மீதத்துக்கு எப்படி போன மாசம் 3000 ரூபாய் வாங்கின மின் கட்டணம் இந்த மாசம் எப்படி 9000 மாறும்? பொதுமக்களே எடுத்து போடுறாங்களா பில்லோட? அதுக்கு என்ன பதில்? அதுக்கு மின்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ சட்டமன்றத்தில் வாய் திறந்து பதில் சொல்லணும் இல்ல? ஏன் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? விவசாயிகளுக்கு வாய் திறக்க மாட்டீங்க, மின்சார பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டீங்க, மாணவர் பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டீங்க, நீட்டு பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டீங்க, மேகதாட்டுல அணை கட்டுறோம் அதுக்கு வாய் திறக்க மாட்டீங்க. இன்னைக்கு குறுவை சம்பாவுக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கணும், 45 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும் கடமடைக்கு, இது வரைக்கும் வரல, அதுக்கு நீங்க வாய் திறக்க மாட்டேன்றீங்க. லாக்அப் டெத்துக்கு வாய் திறக்க மாட்டேன்றீங்க. நீதிமன்ற காவல் மரணங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றீங்க. ஆறு அப்பாவி இளைஞர்களை சும்மா வீதியில உட்காந்து பேசி இருக்கிறவங்களை வந்து சாதி ஆன கொலைகள் வெட்டி ரோட்ல வீசிட்டு போறாங்க. ஏனால் இந்த கொலைகள் நடக்குது? ஆவண கொலைகளுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டேன்றீங்க. மாஞ்சோலையில 500 ஆண்டா 600 ஆண்டா பல தலைமுறைகளா வாழ்கிற அந்த மக்களை வீடுகள்லாம் போல இடிச்சு, இதெல்லாம் வனத்துக்கு சொந்தமானது. வனம் முக்கியமா, மனித இனம் முக்கியமா? சொல்லுங்க. நீங்க மரங்களா மனிதர்களா அப்படின்னா, நாங்க வந்து மரங்களை விட மனிதர்களுக்காக தான் முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்டையர் அந்த மக்களையே இன்றைக்கு அங்கிருந்து மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்ற சொல்லியிருக்கிறீங்க. மேகமலை என்கிற அந்த மக்கள் 6 தலைமுறை வாழ்ற அந்த மக்களை அங்கிருந்து அடியோடு நீங்க வெளியேற்றிருக்கிறீங்க. அப்ப எப்படி அந்த மக்கள் அங்க அப்ப அங்க மேகமலைன்னு சரணாலயம் அமைக்க போறோம் அதுக்குன்றீங்க. சரணாலயம் முக்கியமா? நான் கேட்கிறேன், இயற்கை வன உயிரினங்களுக்கும் காடு சார்ந்து வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் அவர்கள் எல்லைக்குள் அந்த உரிமை வேண்டும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்தில் 600 ஆண்டுகள் இல்லாத கரிசனை கவனம் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு 98 கிராம மக்களை அடியோட நீங்க வெளியேற்றோன்னு அறிவிச்சு உங்க வருவாயும் உங்க ஃபாரஸ்ட் துறையும் போய் அந்த நடவடிக்கையில காவல்துறை போர்ஸோட இறங்கியிருக்காங்க. நேற்று தினம் நீங்க பார்த்திருப்பீங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க போராடுறாங்க. அப்ப மனிதர்கள் இந்த மண்ணில் வீடு கட்டி குடும்பத்தோட வாழ்வது முக்கியமா, நீங்க அறிவித்த சரணாலயம் என்கிற அறிவிப்பு முக்கியமா? சொல்லுங்க. 98 கிராமங்களுக்கும் இத்தனை ஆண்டுகள் அந்த மக்கள் அங்க நிம்மதியா வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? அவங்க கரண்ட் பில் கட்டிருக்காங்களா இல்லையா? வருவாய் வரிக்கு டாக்ஸ் கட்டிருக்காங்களா இல்லையா? இதையெல்லாம் ஏன் அரசு கருத்தில் கொள்ள மாட்டேங்குது? ஆக இந்த அரசு மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை, அக்கிரமங்களை, துன்பங்களை, துயரங்களை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. அவர்கள் காவலருக்கு பதக்கம் கொடுத்தோம், மெட்ரோ ரயில போய் நாங்க பார்வையிட்டோம், ஷிப்காட்ல இருக்கிற பெரிய தனியார் முதலாளி எங்களை அழைச்சாங்க, அவங்க கூட்டு போய் அவங்களுடைய உற்பத்தியை காட்டினாங்க என்பதை ஊடகத்தின் ஊடாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வேலையைத்தான் தமிழ்நாட்டின் செய்தி பிரிவும் செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 மாத காலத்தில் எனக்கு தெரிந்து ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, இங்கு வாழ்கின்ற 8 கோடி மக்களுக்குமான ஒரு வரவேற்புக்கூடிய, பாராட்டக்கூடிய எந்த அறிவிப்புகளும் இல்லை. தாய்மாமன் சீருன்னு ஒரு பவுன் அறிவிச்சிருக்கிறார், அதுக்கு பல ஆயிரம் கோடி வேணும். அதுக்கு அறிவிச்சது வெறும் சொற்ப ஒரு தொகை. அதை தாண்டி
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் உணர்ச்சி பிழம்பாக வெடித்தீர்கள் அல்லவா? அந்த பிரச்சனைகளை குறித்து என்ன ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? தயவு செய்து உணர்ச்சி பிழம்பா சட்டமன்றத்தில் வெடித்து மக்களுக்கான நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை குறித்து பேசுங்க. நாங்க உங்களை பாராட்டக்கூடிய செயல்களை நீங்கள் செய்கின்ற போது முதல் ஆளாக உங்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வரவேற்புக்கூடிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வர போது இந்த வரவேற்புக்கூடிய திட்டங்களை நாங்கள் வரவேற்று உங்களுக்கு பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் என் தமிழ் சமூகத்தின் நீண்ட நெடிய கோரிக்கைகள் நான் கேட்கிற மாண்புமிகு விஜய் அவர்களே, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலையா இல்லையா? அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, ஒரு பொது வாக்கெடுப்பு வேணும்ன்றாங்க. அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மண்ணில் வாழ்கின்ற அப்பாவி ஈழ உறவுகள் சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடக்குறாங்க. அவங்களை விடுதலை செய்து வெளியே அனுப்பணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், ஈழத்தமிழ் மக்களுடைய கோரிக்கை. இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? வேல்முருகன் தொடர்ந்து போராடி வருகிறார். தமிழக வேலை, தமிழ்நாடு அரசு பதவிகளில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். இது குறித்து ஏன் ஒரு சட்டமன்றத்துல அதுக்கான ஒரு அரசாணை வெளியிட மறுக்கிறீங்க? 3 மாசம் ஆச்சு இல்ல, ஒரு அரசாணை வெளியிடுறதுக்கு நான் ஒரு எத்தனை நிமிஷம் ஆகும், எத்தனை நிமிடங்கள் ஆகும்? இதுக்கே உங்களுக்கு கால அவகாசம் வேண்டுமா? பீகார்ல, உத்தரப்பிரதேசல, கனடாவில், ஆந்திராவில், எல்லா தமிழ்நாடு, இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பை அந்தந்த மாநில அரசுகள் உறுதி செய்திருக்காங்க. ஆனா இங்க விரிவுரையாளர் தேர்வுல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேர்வுகளிலும் அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இன்னைக்கு எல்லாம் உள்ள வந்துட்டான். அப்ப இந்த நாட்டுக்கு பூர்வீகக்கூடிய மக்களாக இருக்கிற இவர்கள் பெற்று படித்து இன்னைக்கு மேலே வருகின்ற இந்த பிள்ளைகளுக்கு வேலை எங்க போறது? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே 99% இன்றைக்கு வட இந்தியர்கள் தான் திட்டமிட்டு உள்ள வந்து அமர்றான். அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி இந்தியாவுக்கு முன்மாதிரியா தமிழகம் இருக்குன்னு கடந்த திமுக ஆட்சியில நான் சொன்னேன். அவங்க செய்யல. இப்ப நீங்க ஆட்சி மாற்றம் உங்க கைக்கு வந்திருக்குது, நீங்க அதை செய்யுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களிலும், ஒன்றிய அரசு பதவிகளில் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு 100%, ஒரு 90% கொடுங்க. ஒரு 10% இந்திய நாட்டை சேர்ந்த எவரை வேணுமாலும் வந்து இங்க வேலை செய்யட்டும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஆயக்கர் பவன்ல போய் பாருங்க, 99% வடநாட்டுக்காரன். நீங்க நம்முடைய விமான நிலையத்தை போய் பார்த்தீங்க, சிஎஸ்எஃப்ல இருந்து அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் கையில இருந்துச்சு. அவங்க திறமையா கையால் இல்லையா? எந்த ஏர்போர்ட்ல தமிழ்நாட்டில் வெடிகுண்டு வெடிச்சுது? எந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணி தீவிரவாதிகள் கடத்தி போயிட்டாங்க? அப்ப எங்க தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா? எல்லாரையும் ஒரே உத்தரவுல தூக்கிட்டு இன்னைக்கு கொண்டாந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் துணை ராணுவத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க. எங்களுடைய என்எல்சியில 1000 பேருக்கு உள்ளூர்காரனுக்கு என்எல்சியில செக்யூரிட்டி வேலை கிடைச்சது. அந்த 1000 பேரையும் தூக்கிட்டு இன்னைக்கு சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்கிற ராணுவத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டீங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு காவலர்கள் ரயில்வே காவல் நிலையங்களை மிகச்சிறப்பாக கண்காணித்தாங்க. இன்னைக்கு நீங்க ரயில்வே போலீஸ்னு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க மத்திய அரசு. இங்க வேலூர்ல இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலைல இருந்து, சென்னையில் இருக்கிற ஹார்பர்ல இருந்து இன்னைக்கு எங்ககிட்ட என்ன இருக்கு? எங்கள் உரிமைகள் அனைத்தும் ஒவ்வொரு நாளொரு மணியும் பொதொரு வண்ணமும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசு அலுவலகங்களை எல்லாத்திலையும் எங்க தமிழை தூக்கிட்டு ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. வங்கிகள் சலான்ல இருந்து, ஏடிஎம்ல இருந்து, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்கள்ல ரயில் நிலையங்களை நம்ம தமிழர்களுக்குள்ள சண்டை வருது. அங்க டிக்கெட் கொடுக்குற இடத்துல இருக்கும் பூரா வடநாட்டுக்காரன். தமிழே அவனுக்கு தெரியல. சில்லறை வாங்குறதுல இருந்து, டிக்கெட் எடுக்கிறது, ஊர் பேர்ல இருந்து மிகப்பெரிய குழப்பங்கள் வருது. நம்ம ராணிப்பேட்டைக்கு கொடுறனாக்கா அவன் கொருக்குப்பேட்டைக்கு டிக்கெட் கொடுக்குறான். அப்ப இதையெல்லாம் களைவதற்கு நாட்டுடைய முதலமைச்சர் என்ன திட்டம் இருக்கு? என்ன அறிவுபூர்வமான நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்திக்காரன். நேற்று பாருங்க, ஈரோட்டில் அவங்க பார்த்துருப்பீங்க, திருப்பூர்ல என்ன நடக்குது? ஒரு பின்னலாடை உள்ள நிறுவனத்துக்கு பூந்து ஒரு மாசா வட இந்தியர்கள் அடிச்சு நொறுக்கிறான். இந்த தமிழ் முதலாளி எங்க போவான் திருப்பி அதை முதலீடு பண்றதுக்கு? போலீஸ்காரர்களை ஓட விரட்டி அடிக்கிறார் வடநாட்டுக்காரர்கள். நான் எல்லா வடநாட்டுக்காரர்களையும் குற்றம் சொல்லவில்லை. கஞ்சா, அபின்னு, போதை, ஹராயின்னு, கொக்காயின்னு, பெத்தமட்டின் எல்லாம் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சர்வசாதாரணமா தமிழ்நாட்டில் இது கிடைக்குது இல்லை. எப்படி வருது இது? இதை தடுப்பதற்கு நீங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன? உங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எத்தனை பேருக்கு நீங்க உயர்ந்த பதவியை தந்திருக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி உயர் பதவிகள் தமிழர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பியூரோகிரசியை முழுவதுமாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் எல்லாம் தமிழர் அல்லாத RSS சித்தாந்தம் உள்ள உயர் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். எப்படி நியமிக்கப்படுறாங்க? இந்த நாட்டுடைய புவியியல் அமைப்பு தெரியுமா? சாதிய கூறுகள் தெரியுமா?
பக்கத்து ஊருக்கு எப்படி சண்டை வரும், நாளைக்கு கோயில் திருவிழாவில் எந்த பாட்டை போட்டா அவன் அடிக்க வருவான், இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியா இருக்கிறவனுக்கு அவன் தமிழனா இருந்தா அவனுக்கு தெரியும். இன்னைக்கு பெரும்பான்மை எஸ்பிக்கு உயர் அதிகாரி போல வடநாட்டுக்காரன். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பீஸ் கமிட்டி, எந்தெந்த சமூகத்துக்கு பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே ஒரு பீஸ் கமிட்டி போட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஆஃப் பண்ணக்கூடிய தகுதி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கணும். இன்னைக்கு பல மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தமிழே சரியா பேச தெரியல, இங்க சமூகங்களுடைய பெயரே தெரியல, இங்க இருக்கிற புவியியல் அமைப்பே தெரியல. நீங்க கலெக்டரேட்ல உட்காந்துட்டு உத்தரவு போடுற உடனே போலீஸ் போர்ஸ் போகுது, உடனே வருவாய்த்துறையின் போறாங்க, வீட்டை அடிக்கிறீங்க, வேலி வைக்கிறீங்க. இதெல்லாம் ஏனால் நடக்குது? அப்ப இதையெல்லாம் குறித்து உங்ககிட்ட என்ன ஒரு தெளிவு இருக்கு, ஒரு தெளிந்த பார்வை இருக்கு, புரிதல் இருக்கு? ஏன் இது போன்ற சிக்கல்களுக்கு நீங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகள், ஏழை மக்களுடைய வீடுகள் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளுக்காக இந்த பியூரோக்ரசியினுடைய தூண்டுதலால் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த என்ன உங்ககிட்ட திட்டம் இருக்கு? இதையெல்லாம் தமிழ்நாட்டு நாங்கள் நடிகர் விஜயா கேட்கவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் 3 முறை தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல்வாதியாக, மூத்த சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாட்டில் பணி செய்த ஒருவனாக, கிட்டத்தட்ட ஒரு 8 அரசியல் தேர்தலிலே களத்திலே நின்ற ஒருவனாக நான் கேள்வி கேட்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு நடிகனாக எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. இந்த நாட்டின் முதலமைச்சராக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக கேட்கிறேன். என் கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? ஓகே, நன்றி, வணக்கம். அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது பாத்தீங்கன்னா அவரு தமிழே சுத்தமா பேச தெரியல. தமிழ தமிழக சட்டமன்றத்தில் கொலை செய்கிறார்கள் அமைச்சர்கள் ஒன்று. அடுத்தது இப்போ தொகையை நிதி அமைச்சர் பேச்சிலே எப்படி சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். அதனால இதையெல்லாம் இவர்களை வாக்களித்து தேர்வு செய்த மக்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று தமிழ் சமூகத்தின் விதியே எங்கே போய் நாம் நொந்து கொள்வது? எங்களுடைய தமிழ் மொழிக்காக உலகத்தில் ஒரு இனம் தன் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி கொண்டார்கள் என்றால் மொழி உரிமைக்காக தமிழ்நாடு தான். ஆக அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தமிழையே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட வேற வேதனையான விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? ஆமா, மதுபானம் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணீங்கன்னாக்கா இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு கோட் தரோம். நீங்க போய் வரிசையெல்லாம் நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து போய் காமிச்சாலே உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணிட்டு நீங்க கேட்கிற குவார்டர், ஆஃப், புல்லு எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அந்த நவீனத்தை பயன்படுத்தி முன்னேறி இருக்கிறது. ஆன்லைன்ல ரெஸ்டோ பார் வரல, ஏற்கனவே திமுக ஆட்சியிலும் இருக்கு, இப்ப இந்த ஆட்சியில இன்னும் அதிகப்படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ரெஸ்டோ பார் என்ற பெயர்ல இன்னைக்கு மிகப்பெரிய தனியார் மயம் இந்த சாராயத்தை விற்க இன்றைக்கு வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வழி திறந்து விட்டிருக்கிறார் அல்லது கதவு திறந்து விட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை ஒரு சொட்டு மது இல்லாத ஒரு துளி போதை வாஸ்துகள் இல்லாத ஒரு தமிழகம் இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் குற்றச்சாட்டுகள், பொதுமக்கள் அடிக்கிறது, கடையில போய் அடிக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொறுமையே இல்லை. இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏன் நடக்குது? நீங்க வெளியிடுற செய்திகளை பாக்குற போது அவன் போதையில் இருக்கான். 2 வீலர்ல போனா அடிக்கிறான், சும்மா அப்படி திரும்பி பார்த்தா என்னடா முறைக்கிறேன்னு அடிக்கிறான், உடனே வெட்டுறான், கத்தி எடுத்து கொள்றான். பாக்குறல தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன கொலை நடுங்குது. அப்ப இந்த துணிச்சல் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் சிசிடில பதிவாக பார்ப்பாங்க. நாளைக்கு இது மீது சட்டம் நம்ம மீது பாயுமே, நம்ம ஆயுசு முழுக்க ஜெயிலில் கடக்க வேண்டிய நிலைமை வருமே, காவல்துறை வருமே என்கிற சிறு அச்சமும் இல்லை. அன்னைக்கு பார்த்தா பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பகிரங்கமா ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ரயில் நிலையத்துக்குள்ள புந்து வெட்டுறான், கடை வாசல்ல போட்டு வெட்டுறான், 2 வீலர்ல வரவன மறிச்சு போட்டு வெட்டுறான், நடந்து போறவன காரை ஏற்றி கொள்றான். என்ன கொடுமை நடக்குது? எப்படி நாளுக்கு நாள் இதை ஏன் இவ்வளவு அதிகரிச்சு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல? இப்ப இந்த வெற்றி கழக ஆட்சி வந்த பிறகு அதிகரித்து இருக்கிறது. இவர்கள் ஆட்சி வந்த பிறகுதான் இது நடக்குது என்று நான் சொல்லல. கடந்த காலங்களிலும் இது நடந்தது. தற்போது இன்னும் கட்டுப்பாடற்ற, அதுக்குதான் நான் இங்க சொல்றேன், தமிழ்நாட்டை சாராத வட இந்தியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பியூரோக்ரசியில் இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியில தொடங்கி இன்னைக்கு எல்லா துறையினுடைய செயலாளர்கள், காவல்துறையுடைய உயர்ந்த பொறுப்புகள், பல மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், துறை செயலாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்தோ, தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை குறித்தோ நம் கண் முன்னால் தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாதவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். நன்றி.
காவேரி நம் இதயம் போன்ற உயிர் நாடி பிரச்சனை உரிமை பிச்சைகள் யாசகம் இல்லை கர்நாடகா நமக்கு தருவது. நம் நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இது குறித்து வாயை திறக்க மறுக்கிறார். இவங்க பிற்போக்கே இருக்கிறாங்க. சாதி ஒழிப்புக்காக நாங்க போராடுறோமா, ஆனா சாதியை தூக்கி பிடிக்கிறவனே யாரு? இந்த நெஞ்ச மனதில் இந்த கேடு கிட்ட புத்தி படிச்ச இவங்க தான். அதனால இதையெல்லாம் தாண்டி நாம் இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கணும், போராடணும். அந்த உணர்வோட அந்த பணிகளை நீங்க செய்யணும். நீங்க கட்சி எனக்கு என்ன செய்யுது, கட்சி எனக்கு என்ன செய்யும், கட்சி இங்க எல்லாரும் இப்போ இந்த மண்டலத்தில் இருக்கிற நிர்வாகி 200 பேருமே நாளைக்கு எம்எல்ஏ ஆக்க முடியுமா, எம்பி ஆக்க முடியுமா, மேயர் ஆக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள், இந்த மொழிக்கானவர்கள். நம் கண் முன்னால நம்முடைய காவிரி உரிமை பறிபோது வேகத்தாரர்கள் நாளைக்கு அணையை கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. எப்படி இந்த மண்ணை நாம் வாழ்வு? ராமசாமி இந்த வேகன் இருக்கிறத கீழ்ச்சி சண்டை போட்டு தண்ணியால போராடி செத்து போய் ஒரு மாணவரி பியூஷ் மான்ஸ் வந்து உட்கார்ந்து சுற்றுச்சூழலுக்காக இயற்கையாக பேசலையா? பதிகளை கொடுத்துருவாங்க, எப்படியாச்சும் ஏதாவது பதிவு அடைஞ்சிருவாங்க. அது வாய்ப்பு இருக்கும்போது அது நடக்கும், இல்லாத போது நாம் இந்த மக்கள் எத்தனையோ நமக்கு முன்னெத்தி ஏறுகள் எந்த எதிர்பார்ப்பும் காஞ்சி மக்கள் மன்ற சின்ன அமைப்பு அவங்களால முடிஞ்சது ஏதோ மலைவாழ் மக்களுக்கு, நரிக்குறவர் மக்களுக்கு, எல்லோரும் மக்களுக்கு போராடிட்டாங்களா இல்லையா? அவங்க எப்படி போறாங்களா, எப்படி போறாங்களா? அந்த உணர்வு ஊட்டுவதற்கு நாம் ஒன்று கொடுக்குமா இல்லையா? அதுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் கூட என் மேல இருக்கிற பேரன்பால் அல்லது விசுவாசத்தால் அல்லது ஏற்கப்பட்ட தலைவரால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்குன்னா நீங்க அவரை பெரிய தலைவர் சொல்லிட்டீங்க, எதுக்குன்னா அவரை கடைசியா பேச விட்டீங்க, எதுக்குன்னா உங்க தலைமை நீங்க சொல்லிக்க மாட்டேன்றீங்க. இது எல்லாத்தையும் ஓர வைக்கலாம். நான் பெரியதா, நாம் பெரியதா என்றால் நாம் தான் பெரியது, நான் பெரியவன் அல்ல. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். தயவு செய்து நீங்க எல்லாருமே என்னுடைய உணர்வுகளை மதித்து, என்னுடைய உணர்ச்சிகளை மதித்து, எந்த நோக்கத்திற்காக நம்முடைய தலைவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்க எனக்கு தோல் கொடுக்கணும், துணை நிற்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.